அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் ஆட்சி செய்த 75 ஆண்டுகளில் நமது நாடு வலிமையான பாரதம் என்பதை நிலைநாட்ட தவறிவிட்டது. வரலாற்றில் கூட நமது பிள்ளைகளுக்கு இந்தியா ஒரு கோழை நாடு என்றே போதிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இளம் தலைமுறையினருக்கு உண்மையை சொல்ல வேண்டாமா? கிரேட் அலெக்சாண்டரை தோற்கடித்து துரத்தி அடித்தது சந்திரகுப்த மௌரியன் என்பதை சொல்லி காட்ட வேண்டாமா? ஹர்ஷவர்தனன், கபிலன், விக்ரமாதித்தன், சமுத்திரகுப்தன், புஷ்யதேவி, பாஸ்கராச்சாரியா, ஆரியப்பட்டா, அருந்ததி, அகல்யா, சாவித்ரி, சீதா, திரௌபதி, கண்ணகி, மீராபாய், அனுசுயா, அகல்யா, கண்ணம்மா, ரூத் போன்றவர்களை பற்றி இன்றைய தலைமுறையில் யாருக்காவது தெரியுமா? மார்க்கண்டேயன், ஹரிச்சந்திரன், பிரகலாதன், நாரதர், ஜனகன், வியாசர், வசிஷ்டர், சுகன், ததிசி, விஸ்வகர்மா, பிரித்து, ஏகலைவன், பகீரதன், மனு, தன்வந்திரி, சிபி இந்த புனித புராண ஆத்மாக்கள் பற்றியாவது தெரியுமா? பாணினி, பதஞ்சலி, சங்கரர், மத்வர், ராமானுஜர், பல்லவாச்சாரியர், கபீர், குருநானக், திருவள்ளுவர், துக்காராம், சகஜானந்தர், ராமானந்தர், ராமானுஜர் இவர்களையாவது தெரியுமா? பிருத்திவிராஜ் சவுகானை தெரியாது, பிரதாப் சிந்தனை தெரியாது, சிவாஜியை தெரியாது, பழசிராஜாவை தெரியாது. ஆனால் முகமது கோரியை தெரியும், அக்பரை தெரியும், திப்புவை தெரியும், பாபரை தெரியும், அவுரங்கசீப்பை தெரியும், ஷாஜகானை ரொம்ப நல்லாவே தெரியும். ஆக நமக்கு முன்னால் வாழ்ந்த 10 தலைமுறைகளை வீணடித்து விட்டார்கள் இதற்கு முன் ஆண்ட காங்கிரஸ் கட்சியினர். இதோ காலம் மாறிவிட்டது, ராமராஜ்யம் துவங்கிவிட்டது. சிறுபான்மை அடிமைகளின் பித்தலாட்டங்கள் எல்லாம் இனி செல்லவே செல்லாது. நன்றி.